மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டி இந்த பதிவு உங்களுக்காக. மீனாட்சி அம்மனின் மற்றொரு பெயர் அங்கையர்கண்ணி. மீனாட்சி அம்மனின் அப்பா அம்மா மலையத்துவசன் காஞ்சனமாலை. மீனாட்சி அம்மனின் சிலை மரகதக்கல்லினால் ஆனது. மீனாட்சி அம்மன் வலது கையில் கிளி வைத்திருப்பார். மீனாட்சி அம்மன் கோயில் குளத்தின் பெயர் பொற்றாமரை குளம். மீனாட்சி அம்மன் கோயில் விமானத்தின் பெயர் இந்திர விமானம். பஞ்ச சபைகளில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சபையின் பெயர் வெள்ளியம்பல சபை. மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மாறி நடனமாடியவர் நடராஜர். மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள மிகப்பெரிய விநாயகர் பெயர் முக்குருணி விநாயகர். மதுரையில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த நாயன்மார் மூர்த்தி நாயனார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என கூறியவர் நக்கீரர். மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கோபுரங்கள் எத்தனை? 11 கோபுரங்கள். மீனாட்சி அம்மன் கோயிலின் மிக உயரமானது தெற்கு கோபுரம். மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள புகழ்பெற்ற மண்டபம் எது? ஆயிரங்கால் மண்டபம். நவகிரக ஸ்தலங்களில் மீனாட்சி அம்மன் கோயில் புதன் ஸ்தலமாகும். மீனாட்சி குங்குமத்தில் காந்தம். மதுரை மீனாட்சி குங்குமம் காந்த சக்தி மிக்கது என்கிறார் இங்கிலாந்து அறிஞர் சார்லஸ் டபிள்யூ லெட்பீட்டர். இவர் ஒருமுறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்தார். அங்கே அவருக்கு குங்கும பிரசாதம் கொடுத்தார்கள். அடுத்து சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு சென்றபோது விபூதி தரப்பட்டது. இதை ஏன் இந்திய மக்கள் நெற்றியில் இட்டுக் கொள்கிறார்கள் என்பதை அறிய அவருக்கு ஆவல். உடனே அதை பரிசோதனை செய்தார். அவற்றிலிருந்து காந்த சக்தி வெளிப்பட்டதை உணர்ந்தார். இது என் வாழ்வில் நான் கண்ட அதிசயம் எனதான் எழுதிய தி இன்னர் லைஃப் என்ற புத்தகத்தில் எழுதினார். இதைவிட அதிசயம் ஒன்று உண்டு என்றும் அவர் சொல்கிறார். சில ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த குங்குமம் விபூதியை பரிசோதனை செய்தார். அப்போதும் முன்பு கண்ட அதே அளவு காந்த சக்தி சற்றும் குறையாமல் வெளிப்படுவது கண்டு அசந்து போனார். இப்படி ஒரு அதிசயத்தை நான் எந்த நாட்டிலும் கண்டதில்லை என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் மீனாட்சி குங்குமத்தை கோயில் தூண்களில் கொட்டி வைத்து பாழாக்கி கொண்டிருக்கிறோம். இனிமேலாவது அன்னையின் குங்குமத்தை அளவோடு வாங்கி பூஜை அறையில் பத்திரமாக வைப்போம். அன்னையின் அருட்கடாட்சம் என்று நிலைத்திருக்கச் செய்வோம்.